Hi there, welcome back to another video. இப்போ நம்ம கிட்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹெச்பியில் வந்து விக்டஸ் லேப்டாப் வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது. அண்ட் இது வந்து கரெக்டாக ஒரு 3 monthsக்கு முன்னாடி வந்துச்சு. பட் நம்மளோட சேனலில் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லேப்டாப்பை வந்து அன்பாக்ஸ் ப்ளஸ் ரிவ்யூ வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லாம் என்னென்ன இருக்குன்ற மாதிரி நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லா லேப்டாப்பும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயின் திங்கே வந்து ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா AMD Ryzen 5 வந்து கொண்டு வந்திருக்காங்க. 5600H வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே வந்து பொதுவாக தெரிஞ்சிருக்கும். பேசிக்காக வந்து ப்ரொஃபஷனல் லேப்டாப்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5500U வந்து கொடுப்பாங்க. பட் இது வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்லாம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து 5600H வந்து தராங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நல்லா இருக்கும். ஐ மீன் உங்களுக்கு வந்து 5600 இருக்கிறனால. தென் உங்களுக்கு வந்து ரேம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 8GB ரேமில் வந்து தராங்க. அண்ட் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். 16GB ரேம் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 512 SSD வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்க் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர்லாம் உள்ள கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் இது வந்து SSDன்றனால உங்களுக்கு வந்து ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ அதனால வந்து 512GB வரைக்கும் உங்களுக்கு SSDயில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் MS Office 2021 வெர்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து லேப்டாப் லான்ச் பண்ணுறாங்கன்ற பொழுது MS Office வந்து தரமாட்டாங்க. பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா MS Officeல 2021 வெர்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து லைஃப் டைம் பேக்கேஜ். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஐ மீன் இந்த வேரியன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமிங் லேப்டாப்னாலே உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும் இல்லையா. Nvidiaல GTX 1650 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டெடிகேட்டடான கிராஃபிக்ஸ் கார்டு. அண்ட் இது வந்து 4GB கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு Nvidiaன்ற பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான். அதுவும் ஹெச்பியில் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்கன்ற பொழுது இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 144 Hz வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லைக் எப்படின்னா உங்களுக்கு வந்து கேம்ஸ் விளாடும் போது தான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ஸ்மூத்தராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு FPSலாம் நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ எந்த ஒரு லேக் இஷ்யூமே இருக்காது. அது நீங்கள் நார்மலாக கேம் விளாண்டாலும் சரி, இல்லை பேசிக்காக உங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க் பார்த்தாலும் சரி. ஸோ இந்த ஹெர்ட்ஸ் இருக்கிறது வந்து நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். கேமிங்க்கு வந்து உங்களுக்கு தனியாகவே ஒரு லேப்டாப் பண்ணியிருக்காங்கன்ற பொழுது கண்டிப்பாக வந்து ஹீட் இஷ்யூஸ்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காகவே வந்து இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டியூவல் ஃபேன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து இந்த வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன இதுவாகும் அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு தடுத்து நல்லா வந்து கூலாக வச்சுக்கிறோம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எந்த வித இரிட்டேஷனும் இருக்காது. ஸோ உங்களுக்கு எனி டைமும் உங்களுக்கு கூலிங்காகவே இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் சைஸ் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 15.6 வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்காக வந்து உங்களுக்கு நார்மலான அளவில் பிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் யூஸ் பண்ணுறதுக்கு கேமிங்ஸ்லாம் விளாட்றதுக்கு ஓரளவுக்கு லேகிங் இஷ்யூஸ்லாம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் வந்து நார்மல் சைஸில் வந்து பிக்கராக தான் இருக்கும். ஸோ ஹெச்பி சைட்லேருந்து இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேரண்டி வந்து எத்தனை இயருக்கு வந்து தராங்க அப்படின்னா 1 year வேரண்டி வந்து தராங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டில் மட்டும் ஏதாவது சம் இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் அதுக்குமே வந்து உங்களுக்கு வேரண்டி வந்து பண்ணி தருவாங்க. அண்ட் நம்ம வந்து இப்போ எங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா மதுரையில் இருக்கிற PC வேர்ல்டில் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்னு சொன்னோம்ல. இவங்க லேப்டாப்ஸ் மட்டும் இன்ஃபேக்ட் வந்து சேல்ஸ் பண்ணல, இவங்க வந்து சர்வீஸ் சென்டரும் வந்து வச்சிருக்காங்க. அதே ஸ்ட்ரீட்லேயே அடுத்த ஷோரூமே வந்து இவங்க சர்வீஸும் வந்து பண்ணி தராங்க. ஆஃப்டர் 1 yearக்குள்ள உங்களுக்கு வந்து வேரண்டி ஏதாவது சம்திங் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு நீங்க வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட நீங்க வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் உங்களோட கான்டாக்ட் அட்ரஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு ஃபர்தரா டீடைல் வேணும்னா அவங்க நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எந்தெந்த லேப்டாப்ஸ் எந்தெந்த பிராண்ட்ஸ்ல இருந்து வேணும்ன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ஸோ see you in another video. அது வரைக்கும் மட்டும் தான் பை ஃப்ரம் நிஜம்.